Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. தனுர் ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் ஜோராக இருக்க போகுது. உங்களுக்கு நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய பணம் உங்களுக்கு வரப்போகுது. கல்வியில் சிறந்து விளங்குவீங்க, புத்திசாலித்தனமாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். குறிப்பாக ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அது முக்கியமானது. அந்த கேள்வி செல்வம், செவிச்செல்வம் ரொம்ப முக்கியமானது. அதுபோல் ஆரோக்கியம்ன்ற செல்வம் எல்லாருக்குமே ரொம்ப 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 அவசியமானது. இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட ஒருத்தர் தீர்காயுசோட இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லை, அது மட்டும் சொல்லி பண்ணுறதில்லை. ஆயுர் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கிடைக்கணும்னு சொல்லி தான் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவர்கள். அதில் முதல்ல சொல்கிறதே ஆரோக்கியம். ஆரோக்கியத்தோடு நேரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. அதன் பிறகு நல்லா படிக்க போகிறீங்க. வேலையில் நல்ல பெயர் கிடைக்க போகிறது. நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. ரொம்ப காலமாக நிறைவேறாத நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற போகின்றது. குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ குரு பகவான் ஆண்டுகோள் அவர் மிதுன ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்து உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்க போகின்றார். சரி, அந்த குருவோடு சூரியன் சேர்ந்திருக்கின்றார். சூரியன் யார் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி. அவர் ராசி அதிபதியோடு குருவோடு சேர்ந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். குரு சூரியன் 2 பேர் ராசியை பார்க்கிறார்கள். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த இடத்துல சூரியன் மட்டும் 7ஆம் இடத்துல இருந்தால் அதை நம்ம நேரடியாக நற்பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் தோஷங்கள் கூட ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, சூரியன் நல்லவர் தானே. அவர் காலபுருஷ தத்துவத்தின் பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு. சூரியன் தான் எல்லா கிரகங்களும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றார். பித்ருகாரகனாக ஆத்மகாரகனாக இருக்கின்றார். இவரை வைத்து தான் லக்னமே ஏற்படுகின்றது. அப்போ அந்த சூரியன் நேரிலிருந்து பார்க்கும்போது அவருக்கான தைரியம், அவருக்கான ஒரு பதவி, பிரபல்ய யோகம், பெயர், புகழ் இதெல்லாம் தானே கிடைக்கணும். ஏழிலிருந்து பார்க்கும்போது எப்படி தோஷம் ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் இதற்கு விட எங்கே இருக்கிறது? காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிறது. காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு மேஷம், 7வது வீடு துலாம். அப்போ 7ஆம் வீட்டில் துலாத்திற்கு சூரியன் நீச்சமாயிடுவார். ஆனால் ராசியில் இருக்கும்போது உச்சமாயிடுவார். அதனால் சூரியன் 7ஆம் இடத்திற்கு வந்தால் பொதுவாக நேரடியாக அதை நற்பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்கு சூரியன் குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் மிகச்சிறந்த பலனாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் வரைக்கும் நீங்கள் உங்களிடத்தில் தெரியாத பிறவி திறமைகளை கூட இப்போ கண்டெடுக்க முடியும். நீங்கள் எதற்காக இங்கே இருக்கீங்க, உங்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது, எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த சூரியன் குருவோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்கறதுனால, குறிப்பாக இந்த காலத்தில் படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, என்ன துறையை எடுக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளியோ அல்லது கல்லூரியிலையோ அடுத்த நிலைக்கு போக வேண்டியவர்கள் இப்போது மிகச்சரியாக உங்களுக்கான துறையை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைத்தன்மையை வளர்த்து கொள்ள முடியும், தனித்திறமையை வளர்த்து கொள்ள முடியும். நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு இப்போ ஒரு பிள்ளை சொன்னால் தாராளமாக பெற்றோர் அலோவ் பண்ணுங்க. சின்ன வயசு ஏதோ புரியாமல் சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே போல் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை என்கரேஜ் பண்ணுங்க. இதற்கான அம்சங்கள்லாம் அந்த 7ஆம் பாவத்தில் சூரியன் குரு சேர்ந்திருந்து ராசியை பார்க்கறதுனால ஏற்படுகின்றது. இது நல்ல பலனாக கொள்ள முடியும். அடுத்ததாக அந்த சூரியன் 7ல் இருக்கும்போது குரு சூரியனுடைய சேர்க்கை நல்லது. அப்புறம் அவர் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். இந்த ஜூலை 16ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கும். அப்போ சூரியன் அஷ்டமத்திற்கு வந்துடுறார். அப்போ இந்த சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப போராட்டமாக கஷ்டமாக இருக்கணும். ஆனால் அதுவும் கூட மறைமுகமாக உங்களுக்கு சரியாக போயிடுச்சு. எப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்தில் ஆல்ரெடி புதன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். இந்த சூரியன் அந்த அஷ்டமத்திற்கு வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கையாக அது இருக்கும். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ராசிக்கு தர்ம கர்மஸ்தான அதிபதிகளாக இருக்கிறார்கள். அதனால் அஷ்டமத்திற்கு சூரியன் வந்தாலும் இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியும் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். அந்த பலன் எப்படின்னா நேரடியாக உங்களுக்கு கிடையாது, உங்களால் பிறருக்கு பொதுநல நோக்கங்கள் நிறைவேறும். முதல் 15 நாட்கள் நீங்கள் சம்பாதிக்கலாம். அடுத்த 15 நாட்கள் உங்களுடைய கடமைகளை செய்யலாம். நம்ம இருந்தால் தானே ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த கிரகநிலை அப்படி இருக்கிறது. முதல்ல உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தை பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ண கீழே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்கள்லாம் அங்கே கூட்டின்னு அவங்களுக்கும்
செட்டில் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் செய்து கொடுப்பீங்க. அதுபோல் நிறைய பேர் இந்த இந்த காலத்துலேயும் கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படியாக முதல்ல நீங்கள் பயனடைந்து அதன் பிறகு உங்களால் பிறருக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அப்போ உங்களால் பிறருக்கு நல்லது நடக்க போகுதுன்னா ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் செய்யணும். நம்ம அப்படி செலவு செய்யும்போது எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்துரும்போது நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது நம்முடைய வருமானம் குறைஞ்சிரும். நம்ம வந்து கொடுக்க கொடுக்க திரும்ப நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி வந்து செல்வத்தில் இருக்கிறது. அதனால தான் வள்ளல்கள் அப்படின்லாம் சொல்லி நம்ம சிறப்பித்து சொல்கிறோம். நம்ம இருக்கிறத கொடுத்துட்டோம் சொன்னால் திரும்ப நமக்கு கிடைச்சிரும். அப்போது எவர் ஒருவர் தைரியமாக துணிந்து அதிகமாக நல்ல செலவு செய்கிறாரோ, தர்மம் செய்கிறாரோ, தானம் செய்கிறாரோ, அவருக்கு எங்கிருந்தாவது பொருள் வந்து கொண்டே இருக்கும். அந்த செலவு செய்யும்போது எவர் பயந்து பயந்து சிக்கனமாக கணக்கு பார்த்து கருமித்தனமாக செலவு செய்கிறாரோ அவருக்கு பணம் வராது. அதான் இந்த கிரகங்களுடைய ஒரு ரகசியமாக இருக்கும். அப்படியாக சூரியன் புதனுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் வரும்போது துணிந்து நீங்கள் நல்ல காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பின் மூலமாக பிறருக்கு நீங்கள் உதவணும். பிறருக்கு உதவுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கோவிலுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அதாவது வந்து அதிகமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய பட்டியலில் வரக்கூடிய ஒரு கோவிலுக்கு வந்து நீங்கள் போய் ஒன்றை கொடுக்குறீங்க அப்படின்றத விட நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விளக்கேற்றத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது, பூஜைகள்லாம் சரியாக நடக்கலை, அந்த கோவிலுக்கு கொடுங்க. கண் முன்னாடி அந்த நீங்கள் கொடுக்கக்கூடியது பயன்படக்கூடிய இடத்திற்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். நிறைய வழிபாடு நீங்கள் செய்யணும். வழிபாடு செய்யணும்னு சொன்னோன்னா 2 கையெடுத்து கூப்பி தான் நம்ம வந்து இறை வழிபாடு செய்வோம். பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்லுவோம், குருமார்களை வழிபடுவோம். எதனால் அப்படி செய்கிறோம்? நம்முடைய அந்த எஞ்சான் உடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரசு வந்து பிரதானமாக இருக்கிறது. அப்போ நம்ம அதில் கையெடுத்து நம்ம ஏன் கும்பிடுறோம் கேட்கும்போது, விலங்குகளுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசமே அந்த 2 கைகள் தான். அந்த 2 கைகள் வந்து விலங்குகளுக்கு கீழே இருக்கும், அது 4 காலாக போயிடும். அப்போ அதனால் பிரயோஜனம் வந்து குறைவாக இருக்கும். அந்த விஷயம் வந்து நமக்கு கையாக கிடைச்சிருக்கு, இதை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த கைகள் இருக்கிறதுன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாங்க. அப்படியாக நிறைய வழிபாடு செய்யுங்கள், தர்ம காரியங்கள் செய்யுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்வியில், உத்தியோகத்தில், சுயதொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கலாம். குறிப்பாக தேக ஆரோக்கியம் சிறக்கும். 6ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய அம்சத்தில் ஒரு சில பேருக்கு உடல் உபாதை இருந்தால் அதெல்லாம் இந்த மாதத்தில் வந்து சரியாயிடும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 4ல் சனி இருக்கிறதுனாலையும் சரி, 8ல் சூரியன் புதன் வரதுனாலையும் சரி, உங்களுக்காக என்று சேர்த்து வைக்காமல் சுயநலமாக இல்லாமல் அதை வந்து நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொண்டு நிறைய நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது குருமார்களை வந்து நீங்கள் வழிபடணும். குருன்னு சொல்லும்போது மனிதர்களாக பிறந்து முக்தி அடைந்தவர்கள், மகான்கள், இவர்களுடைய வழிபாடு இந்த மாதத்தில் அற்புதமான பலனை ஏற்படும்.